மத்தேயு நற்செய்தி நூல் 8வது அதிகாரம் 7வது வசனம். மத்தேயு நற்செய்தி நூல் 8வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். நான் வந்து அவனை குணமாக்குவேன். மத்தாയി സുവിശേഷം 8ാമത്തെ ആയം 7ാമത്തെ വാക്യം. ഞാൻ വന്ന് അവനെ സൗഖ്യമാക്കും. நான் வந்து அவனை குணமாக்குவேன். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, என் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த பகல் காலத்தில் உங்களோடும் என்னோடும் பேச விரும்புகிறார். നിന്നോടും എന്നോടും அல்லேலூயா പ്രതിമാദിക്കുവാൻ ദൈവം ആഗ്രഹിക്കുന്നു. പ്രൈസ് ദി ലോർഡ്. அவனுடைய இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்துக்கு திருப்பிக்கொண்டு கடந்து வர நீ ஆயத்தமா? நான் வந்து அவனை குணமாக்குவேன். நான் வந்து அவளை குணமாக்குவேன். நான் வந்து என் செல்ல பிள்ளைக்கு விடுதலை தருவேன் என்று என் ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு நம்மோடு திருவிழம் பற்றுகிறார். அந்த தேவனுடைய சமூகத்தில் நம்மையே தாழ்த்தி பக்தனோடு இணைந்து அவரை துதிப்போமா? பக்தன் சொல்லுவான், திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே என்று சொல்லுகிறானே. அந்த பக்தனோடு சேர்ந்து அவருடைய பாதத்துக்கு நேரா நாமும் கடந்து போவோமா? திருப்பாதொல்லோ விவந்தே கிருபை நிறை இயேசுவே நமது கைகளடைந்தே தேவ சமூகத்திலே நமது கைகளடைந்தே தேவ சமூகத்திலே அன்றைக்கு ஒரு நாள் அருணாதர் இயேசு தம்முடைய சீஷர்களோடு வந்து கொண்டிருக்கிறார். அவர் வருகிற நேரத்தில் 100க்கு அதிபதி என்று சொல்லுகிற ஒரு பிரமாணி ஆண்டவரிடத்தில் வந்து கேட்கிறான், ஐயா, என்னுடைய வேலைக்காரன் சாகும் தருவாயில இருக்கிறான். என்னுடைய வேலைக்காரன் வியாதியினாலே பாதிக்கப்பட்டு இருக்கிறார். என்னென்னவோ மருந்துகள் பார்த்தேன், எத்தனையோ மருத்துவர்களை சந்தித்தேன், ஆனால் அவனுடைய வியாதி நீங்கவில்லை என்று சொன்னவன், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமையா என்று என் இயேசுவிடத்தில் கேட்கிறான். பிரைஸ் தி லார்ட். அவன் கேட்டது ஒரு வார்த்தை. என் தேவன் சொன்ன பதில் என்ன செய்வா? ஒரு வார்த்தை அல்ல, நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொன்னார். பிரைஸ் தி லார்ட். I will come and heal him. நான் வந்து அவனை சௌக்கியமாக்குவேன். நீங்கள் நானும் ஆராதிக்கிற தெய்வம் யார் தெரியுமா? அவர் செத்து போன தெய்வம் அல்ல. He is the living God who is doing wonders and miracles in this world. இந்த உலகத்திலே அதிசயங்களை செய்து அற்புதங்களை நிகழ்த்துகிற உயிரோடு இருக்கிற தெய்வம். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை இந்த ஆராதனையில் பங்கெடுத்திருக்கிற நீங்கள் கூட அந்த 100க்கு அதிபதியை போல அல்லேலூயா வீடுகளில் இருந்து செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் மரணத்தோடு போராடி கொண்டு காணப்படலாம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கிற உங்களை பார்த்து கொண்டு என் கர்த்தர் சொல்லுகிறார், நான் வந்து அவனை குணமாக்குவேன். அல்லேலூயா. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகு
ദൈവത്തിന്റെ പ്രിയ പൈതല്, ഇന്ന് നിന്നോടും എന്നോടും എന്റെ കർത്താവ് പറയാണ്, ഉങ്ങളെയും എന്നെയും பார்த்தேன் தேவன் சொல்லுகிறார், பிரைஸ் தி லார்ட், நான் வந்து குணமாக்குவேன். யாரை ஐயா குணமாக்கணும்? வியாதியோடு இருப்பவனை குணமாக்க வேண்டும், பிரச்சனையோடு இருப்பவனை கர்த்தர் குணமாக்க வேண்டும். இன்றைக்கு நாம் எல்லோரும் பல நிலைமைகளில் பலகீனப்பட்டு இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை சுகமே இல்லை, வாழ்க்கையில நிம்மதி இல்லை, வாழ்க்கையில ஆறுதல் இல்லை, பிள்ளைகளால நிம்மதி இல்லை. ஹல்லேலூயா. இதோ சரீரத்தில் பலவீனம், மன ரீதியான சோர்வு, பொருளாதார ரீதியான நெருக்கடி, எதற்கு ஆண்டவரை வாழ வேண்டும் என்று கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிற, എന്തിനാണ് ഞാൻ ജീവിക്കണമെന്ന ചോദ്യ ചിഹ്നം ഉന്നയിക്കുന്ന ദൈവത്തിന്റെ പൈതല്, എൻ ആണ്ടവർ சொல்கிறார், நான் வந்து அவனை குணமாக்குவேன். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தெய்வம் நம்முடைய மத்தியிலே வந்து நம்மை குணமாக்க போகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நீ வியாதியோடு வந்திருக்கலாம், you may be a cancer patient, நீ ஒரு கேன்சர் வியாதியோடு வந்திருக்கலாம், அல்லாவிட்டால் மற்றொரு பிரச்சனையோடு வந்திருக்கலாம். உன்னை விடுவிப்பதற்கு என் தேவன் இந்த இடத்திலே வந்திருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆம், யாத்திராகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். പുറപ്പാടിന്റെ പുസ്തകം 15:26, ഞാൻ ഹല്ലേലൂயா നിന്റെ പ്രശ്നങ്ങളുടെ പരിഹാരി. ഹല്ലേലൂயா. பரிகாரி என்றால் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கிறவர், வியாதியை குணமாக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு, உன்னுடைய ப்ராப்ளத்திற்கு விடுதலை கொடுக்க போதுமான தெய்வம். ஸ்தோத்திரம். அன்பு தங்கச்சியே, நீ குடும்ப பிரச்சனையோடு வந்திருக்கிறாயா? பிள்ளை பாக்கியம் இல்லாமல் வந்திருக்கிறாயா? கடன் சுமையோடு வந்திருக்கிறாயா? தூர நாட்டில் இருக்கிற கணவரிடத்தில் பணம் வரவில்லை என்று ஏக்கத்தோடு இருக்கிறாயா? என் குடும்பம் ஆலய சத்ருவனுடைய பிடியில இருக்கிறது, நிம்மதி இல்லை என்று சொல்லி வேதனையோடு இருக்கிறாயா? என் கர்த்தர் சொல்லுகிறார், நான் வந்து உன்னை விடுவிக்க போகிறேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வந்து விடுவிக்கிற தெய்வம், தூரத்தில் நின்று விடுவிக்கிற தெய்வம் அல்ல, தூரத்தில் நின்று வேடிக்கை பார்க்கிற தெய்வம் அல்ல. அவர் உன் வாழ்க்கையில பிரச்சனையின் மத்தியில இறங்கி வந்து உனக்கு விடுதலை தருகிற தெய்வம் என்று வேதம் மிகவும் தெளிவாக சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் வந்து என்னை குணமாக்க வேண்டும் என்றால், தெய்வம் இறங்கி வந்து என்னை விடுவிக்கണമെങ്കിൽ ഞാൻ എന്ത് ചെയ്യണം? ആലയ ബ്രദർക്ക് കൂട്ടத்துக்கு போனா போதுமா? அல்லாவிட்டால் இன்ன சகோதரருடைய கூட்டத்துக்கு போனா போதுமா? இந்த ஆலயத்துக்கு போனா போதுமா? அந்த ஆலயத்திற்கு போனா போதுமா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இறங்கி வந்து உனக்கும் எனக்கும் அற்புதம் செய்ய வேண்டும் என்றால், உனக்கும் எனக்கும் விடுதலை தர வேண்டும் என்றால், ஆலய நிம்மதியான வாழ்வை தர வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? ஹல்லேலூயா. யாத்திராகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தருக்கு செவி கொடுத்து கேட்க வேண்டும். அல்லேலூயா. செவியை கொடுத்து கேட்க வேண்டும். அன்புக்குரிய தெய்வத்தினுடைய பிள்ளைய, പ്രിയപ്പെട്ട ദൈവത്തിന്റെ പൈതലേ, ദൈവം നിന്റെ ജീവിതത്തിൽ ഇറങ്ങി വന്നു നിന്റെ ആവശ്യത്തെ അറിഞ്ഞു. നിനക്ക് അത്ഭുതം ചെയ്യണമെങ്കിലോ നീയും ഞാനും ചെയ്യേണ്ട ഒന്നാമത്തെ കാര്യം, முதலாவதாக நாம் செய்ய வேண்டியது, கர்த்தருக்கு உன்னுடைய செவியை கொடுத்து கேட்க வேண்டும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. செவி கொடுத்து கேட்கணும். இன்றைக்கு நம்ம கேட்பதுண்டு, செவியை கொடுப்பதில்லை. அல்லேலூயா. இந்த நாளில் வேதம் சொல்லுகிறது, செவியை நீ கொடுத்து கர்த்தரிடத்தில் கேட்டால் உன்னுடைய முழு கவனத்தையும் தேவ சன்னிதானத்தில் கொடுத்து கேட்பாய் என்றால் அதிசயத்தை காண முடியும். இன்னைக்கு நம்ம பிரச்சனை வந்தவுடனே ஆண்டவரிடத்தை போறது கிடையாது. ஹல்லேலூயா. எங்கெல்லாம் ஓட முடியுமோ அங்கெல்லாம் ஓடி எல்லா பாதையும் அடைத்ததுக்கு அப்புறம் ஓடி வந்து ஜெபித்து பார்ப்போம் என்று சொல்லுகிறாய். பிரைஸ் தி லார்ட். இல்லை தேவனுடைய பிள்ளையே. ஹல்லேலூயா. பக்தன் சொல்கிறான், கருதுன்னவன் ஞானல்லையோ கலங்குள்ளது திருடி, கருதுன்னவன் ஞானல்லையோ கலங்குள்ளது திருடி, கண்ணூரிருந்து தாழ்வரை கைவிடுகையில் கண்ணூரிருந்து தாழ்வரையில்
அப்ரகாமின் தெய்வம் அல்லையோ, அற்புதங்கள் செய்கையில்லையோ. அப்ரகாமின் தெய்வம் அல்லையோ, அற்புதங்கள் செய்கையில்லையோ. செங்கடலிலோ கரை துறப்பார், யாருக்கும் செங்கடலையோ. செங்கடலிலோ கரை துறப்பார், யாருக்கும் செங்கடலையோ. அருளுள்ளவர் யாரல்லையோ, கலந்துள்ளது உம்மிடமே. கண்ணுமிரிந்து தாழ்வரையில் கைவிடுகையில்லை நம்பிக்கை. கண்ணுமிரிந்து தாழ்வரையில் கைவிடுகையில்லை நம்பிக்கை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, உபாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 9வது வசனம், ஆவர்த்தன புஸ்தகம் 4:9 படிப்பிக்கின்றோம். ஆலியா, என் ஜனங்களை என்னிடத்தில் கூடி வர செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். என்ற ஜனத்தை என்ற சன்னதியில் வருத்தி அவர் என்ற வாக்கு கேட்குவான். ஹல்லேலூயா. ഞാൻ പ്രവർത്തിക്കും. പ്രൈസ് ദി ലോർഡ്. അവരെ ഞാൻ കേൾക്കുമാറാക്കും. ഹല്ലേലൂயா. ஆம், யாத்திராகமத்தின் புத்தகம் 19:9 வாசித்து பாருங்கள். நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களில் நீங்கள் எனக்கு சம்பத்தாயிருப்பீர்கள். கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்போம் என்றால் அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில காண முடியும். குணமளிக்கிற தெய்வம் உன்னுடைய வாழ்க்கையில ഇറങ്ങി വര வேண்டும் என்றால், പ്രശ്നങ്ങളുടെ പരിഹാരിയായ ദൈവം നിന്റെ ജീവിതത്തിന്റെ മധ്യ ഇറങ്ങണമെങ്കിൽ ഹല്ലേലൂയ, നീ ശ്രദ്ധയോടെ ദൈവത്തിന്റെ വർത്തമാനം നീ കേൾക്കുവാൻ തയ്യാറാകണം. നിന്റെ കാത്, നിന്റെ ചെവി, உன்னுடைய செவியை கர்த்தர் சமூகத்திலே சாய்த்து கேட்க வேண்டும். ஸ்தோத்திரம். அன்புக்குரியவர்களே, வேதத்தை நீங்கள் வீடுகளிலே போய் வாசியுங்கள். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 2 ராஜாக்களின் புத்தகம் 20வது அதிகாரத்தை நாம் வாசிக்கிற நேரத்தில் எசேக்கியா என்று சொல்லுகிற ராஜாவுக்கு நேராக ஒரு வார்த்தை வருகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியை ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லிவிடுகிறார். ஏசாயா பிரவாசகனோடு கர்த்தாவு പറയുകയാണ്, நீ எஸ்கியாவின் அடுக்கலுக்கு கொண்டு போ. அவன் வந்து சொல்லுகிறான், எசேக்கியாவே, நீ சாக போகிறாய். you are going to die. கேளுங்க. ஹல்லேலூயா. ஒரு சாவின் செய்தி அவனுக்கு வருகிறது. ஆமென். நம்ம என்ன செய்வோம்? இப்படி ஒரு செய்தி வந்தா அது அசால்ட்டா விடுவோம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையை வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்கு நீ செவி கொடுத்து கேட்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை நீ செவி கொடுத்து கேட்டதான் ஆபத்திலிருந்து விடுவிக்கப்பட முடியும். எசேக்கியாவுக்கு வருகிற வார்த்தை உனக்கு மரணம், நீ செத்து போவாய் என்ற வார்த்தை வந்தது. ஸ்தோத்திரம். நம்ம என்ன நினைப்போம்? இது எல்லாரும் சொல்றதுதான், இது நடக்க போறதில்லை நம்ம நினைப்போம். அல்லேலூயா. ஆனால் இந்த எசேக்கியாவோ ஆண்டவருடைய தாசன் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தைக்கு ஆலியா அவன் முக்கியத்துவம் கொடுத்தான். இன்றைக்கு அநேகர் அல்லேலூயா ஆண்டவருடைய வசனங்களையும் ஆண்டவருடைய வார்த்தைகளையும் அசட்டை பண்ணுவார்கள். அல்லேலூயா. ஒரு தம்பி இந்த மேடையில் ஜெபிக்கும்படியாக வந்தார்கள். சில வருடங்களுக்கு முன்னதாக ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஆவியானவர் சொல்லியிருக்கிற, உனக்கு நெருக்கம் வரப்போகுது. ஸ்தோத்திரம். எனக்கும் தெரியாதுங்க, நானும் ஜெபிச்சேன் சொல்லிவிட்டேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். சில மாதங்கள் தாண்டினது, எல்லாம் ஒன்னொன்னா இழக்க ஆரம்பிச்சது. வேலையை வர இழக்கக்கூடிய நிலைமை வந்த பொழுது அப்பொழுது மறுபடியும் வந்து சொல்றாங்க, ஹல்லேலூயா, இப்படி கர்த்தர் சொன்னது அப்படியே நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, அதுக்கப்புறம் கர்த்தர் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தார். அது அடுத்த பகுதி. நான் அந்த பகுதிக்குள்ளாக போக விரும்பவில்லை. தேவன் உனக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியை தந்தால், கர்த்தர் நின்று நோக்கி கொண்ட ஹல்லேலூயா ஒரு வர்த்தமானம் அறியிச்சால் நீ நான் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்துத்தானாக வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தருடைய வார்த்தையை
கர்த்தருடைய எச்சரிப்பின் சத்தம் உனக்கு நேராக வரும் பொழுது நீ அதை அசட்டை பண்ணுவாய் என்றால் தப்பித்துக் கொள்ள முடியாது. பக்தன் சொல்வார், கருணையின் காலங்கள் மாறிடுமே, பயங்கர நியாயவிதி வந்திடுமே, கருணையின் காலங்கள் மாறிடுமே, பயங்கர நியாயவிதி வந்திடுமே. அப்பத்தின் விஷமல்ல, வெள்ளத்தின் தாகமல்ல, தீபவசனத்தின் விஷபூதமே. அப்பத்தின் விஷமல்ல, வெள்ளத்தின் தாகமல்ல, தீபவசனத்தின் விஷபூதமே. அன்பு தேசத்தை கைக்கும் நாளுங்கள் அடுத்து போய் ரட்சணை தேடிக்கொள்ளுக. அன்பு தேசத்தை கைக்கும் நாளுங்கள் அடுத்து போய் ரட்சணை தேடிக்கொள்ளுக. கருணையின் காலம் மாறிடுமே, பயங்கர நியாயவிதி வந்திடுமே. கருணையின் காலங்கள் மாறிடுமே, பயங்கர நியாயவிதி வந்திடுமே. கருணையின் நாட்கள் முடிவடைய போகின்றன. பெரிய நியாயத்தீர்ப்பின் நாட்கள் இதோ வந்து கொண்டிருக்கின்றன. தேவனுடைய பிள்ளையே, ஆண்டோடைய வார்த்தையை அசட்டை பண்ணுவோம் என்றால் நாம் அழிந்து போவோம். எசேக்கியாவுக்கு விரோதமாக, எசேக்கியாவுக்கு நேராக தேவனுடைய வார்த்தை வருகிறது. எசேக்கியாவே, you are going to die, நீ சாகப் போகிறாய் என்ற வார்த்தை. ஆலியா நீ மரிக்குவான் പോകുന്നുള്ള വർത്തമാനം വന്നപ്പോ ആലലി അവനത് അജാഗ്രതയായിട്ട് കരുതിയില്ല. സ്തോത്രം, praise the Lord. அவன் என்ன செய்தானா, இந்த வார்த்தை கேட்டவுடனே உள்ளம் உடைந்தது. ஆண்டவருடைய வார்த்தை உன்னை தேடி வரும் பொழுது உன்னுடைய உள்ளம் உடைய வேண்டும். ஹalleluya. வேதம் சொல்கிறது, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு கர்த்தர் சமீபஸ்தராயிருக்கிறார். ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, நடந்தது என்ன தெரியுமா? அவன் அப்படியே சுவருக்கு முன்னால போனா, சுவர்ல போய் மண்டைய முட்டி முட்டி அழ ஆரம்பித்தான். ஆண்டவரே, தேவனை நோக்கி அழ ஆரம்பித்தான். தேவனுடைய பிள்ளை, என்னை கொல்லக்கூடாது ஆண்டவர். You should not kill me, Lord. என்னை கொல்லக்கூடாது, என்னை அழிக்க கூடாது, என்னை சாகடிக்க கூடாது என்று சொல்லி ஆண்டோடைய சமூகத்தில் அழுது புலம்ப ஆரம்பித்தான். ஸ்தோத்திரம். நடந்தது என்ன தெரியுமா? நீ ஆண்டோடைய வார்த்தையை கவனமா கேட்டா உனக்கு விரோதமாக எழுப்புவதை கர்த்தர் திருப்பி மாற்றி எழுப்புவார். இவன் தேவ சமூகத்தில் கேட்ட வார்த்தையை உட்கொண்டு ஆண்டோடைய சமூகத்தில் அழுத காரணத்தினால எந்த ஏசாயா தீர்க்கனை அனுப்பி சொன்னாரோ அவன் சொல்லிவிட்டு போய்விட்டான். பாருங்க, பாதி வழி ஆப்பையில போன ஏசாயை தட்டி ஆண்டவர் நிறுத்தினார். ஏசாயாவே, நீ திருப்பி வா, என்னுடைய மகன் அழுகிறான், அவன் என்னுடைய வார்த்தையை கேட்டான், அவனுக்கு நான் விடுதலை கொடுக்க வேண்டும். ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அவன் அப்படியே திரும்பிட்டான். பாருங்க, ஏசா திரும்பி வந்து இந்த ஹalleluya எசேக்கியாவோடு சொல்லுகிறான், ராஜாவை பார்த்து, ராஜாவே, நீ கர்த்தருடைய வார்த்தையை கேட்டபடியால என் கர்த்தர் உன்னுடைய வார்த்தையை கேட்கிறார். ஹalleluya. நீ தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு தயார் என்றால், நீ உன்னுடைய உள்ளத்தை ஆண்டவருக்கு கொடுக்க தயார் என்றால், നിന്റെ ജീവിതത്തെ ദൈവത്തിന്റെ സന്നിധിയിൽ കൊടുക്കുവാനും ശ്രദ്ധയോടെ ദൈവത്തിന്റെ വാക്ക് കേൾക്കുവാനും നീ തയ്യാറാണെങ്കിൽ എന്റെ ദൈവം നിന്റെ വാർത്ത കേൾക്കുവാൻ, നിന്റെ അപേക്ഷ കേൾക്കുവാൻ തയ്യാറാണ്. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவான், நானும் ஜெபிக்கிறேன் பிரதர், எனக்கு ஜெபம் கேட்கல. ஏன்? ஒரு தலைபட்சமான ஜெபிக்கிறாய். நீ ஆண்டவரிடத்தில் உண்மையா உன்னை சமர்ப்பித்துக் கொண்டு அவருடைய வார்த்தையை கேட்டு உட்கொண்டு ஆண்டவரிடத்தில் கேட்பாய் என்றால் அதிசய நடக்கம் நடக்காது என்று சொன்னதை நடத்தி முடிக்கிறார் என் தெய்வம். அவர் சொல்லி ஏசாயா தீர்க்கன் போய் சொல்றான், ஹalleluya, எசேக்கியாவை நீ மரிக்க மாட்டாய். கர்த்தர் மறுபடியும் சொல்லி அனுப்பினார், உன்னுடைய மரண ஆர்டரை கேன்சல் பண்ணார். ஹalleluya. சாப ஆர்டரை கேன்சல் பண்ணார். இன்றைக்கு உனக்கு விரோதமாக இருக்கிற அழிவின் ஆர்டர் இன்றைக்கு கேன்சல் பண்ணுவது எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை தரல சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளையே, உனக்கு விரோதமாக எழுதப்பட்ட விரோத கற்பனை இன்றைக்கு என் தேவன் மாற்றி எழுதும்படியாக வருகிறார். ஸ்தோத்திரம். மரணம் நிச்சயிக்கப்பட்ட எசேக்கியாவுடைய மத்தியிலே என் கர்த்தர் இறங்கி வந்து அவனுக்கு மரணம் என்று எழுதின அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிக்கொண்டு 15 ஆண்டு காலம் நீட்டி கொடுத்த தெய்வம் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தின் காலத்தை நீட்டு ஆயத்தமாகி இருக்கிறார். ஸ்தோத்திரம். 2 ராஜாக்கள் 20:1 எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவானாக இருந்தான். 2 எசேக்கியா 20:2 தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். மத்தேயு 11:28 சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வரங்க, கர்த்தரிடத்தில் வந்த விடுதலை உண்டு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 20:5 வாசித்து பாருங்கள். இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ ஆலயத்திற்கு போகிறாய். தேவனுடைய பிள்ளைய ஆலய இந்த செய்தியை ஒருவேளை வீட்டில் இருந்து கேட்கிற, மருத்துவமனையில் இருந்து கேட்கிற, மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னுடைய வியாதி படுக்கையை மாற்றப் போகிறார், உன்னை குணமாக்கப் போகிறார். எசேக்கியாவோட வாழ்நாளை கூட்டி கொடுத்த ஆண்டவர் உனக்கும் வாழ்நாளை கூட்டி கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆலய அவருக்கு செவி கொடுத்து நீ கேட்பாய் என்றால் அதிசயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க. இரண்டாவதாக நாம் என்ன செய்ய வேண்டுமா? யாத்திராகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் 26வது வசனம். புறப்பாடு புத்தகம் 15:26. அவர் பார்வைக்கு சரியானதை செய்ய வேண்டும். அவர் பார்வைக்கு, யார் பார்வைக்கு? தேவனுடைய பார்வைக்கு. இன்னைக்கு நம்ம எல்லாரும் சொல்லலாம், கரெக்டாக தான் செய்தேன் பிரதர், நான் சரியாக தான் செய்தேங்க, நான் பெர்ஃபெக்டாக பண்ணினேன். பிரைஸ் தி லார்ட். உனக்கு பெர்ஃபெக்டாக இருக்கலாம், நினைக்கதை சரியாயிருக்கும். வேதவச்சனம் படிப்பிக்கையாடா, தேவனுடைய பார்வைக்கு சரியானதை செய்ய வேண்டும். ஸ்தோத்திரம். அது உன் வீட்டு காரியமானாலும், உன் வேலை காரியமானாலும், உன்னுடைய ஊழிய காரியமானாலும், உன்னுடைய தொழில் காரியமானாலும், ஆண்டோடைய பார்வைக்கு சரியானதை செய்வதற்கு அல்லேலூயா நாம் தயாராக வேண்டும், ஆயத்தமாக வேண்டும். ஆமென். 1 கொலோசியர் 3வது அதிகாரம் 24வது வசனம் சொல்கிறது, நீ எதை செய்தாலும் அதை மனுஷருக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கு என்று மனப்பூர்வமாய் செய்வாயாக. நீ என்னத்தை செய்தாலும் சரி, சொல்லலாம், என் பிள்ளைக்கு செய்கிறேன், என் கணவனுக்கு செய்கிறேன், என்னுடைய அலுவலருக்கு செய்கிறேன், என்னுடைய உறவினருக்கு செய்கிறேன், என்னுடைய மாமாவுக்கு செய்கிறேன், மாமிக்கு செய்கிறேன் சொல்லலாம். பிரைஸ் தி லார்ட். நீ மனிதனுக்கு செய்யல. வேதம் சொல்லுகிறது, இந்த சிறியரில் ஒருவருக்கு நீ எதை செய்கிறாயோ அதை எனக்கு செய்கிறாய் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைய ஆண்டவர் சொல், அவர் பார்வைக்கு சரியானதை நாம் செய்ய அல்லேலூயா ஆமென் கவனமாக இருக்கிறோமா? சற்று யோசித்து பாருங்கள். வேதத்தில் தெளிவு இருக்குதான்னு கேட்குறீங்களா? அதைத்தான் சொல்ல போறேன். ஸ்தோத்திரம். ஒரு அரண்மனை, அந்த அரண்மனையிலே ஒரு பெரிய வாசல், அந்த வாசலை காப்பதற்கு 3 காவல்காரர்கள். அல்லேலூயா. அந்த 3 காவல்காரர்களே, ஒருவனுடைய பெயர் மொர்தெகாய், மற்றவர் 2 பேருடைய பெயர் அல்லேலூயா பில்தானாம் திரேசு. பில்தானாவும் திரேசும் மொர்தெகாயும் அல்லேலூயா அகஸ்வரஸ் என்று சொல்கிற ராஜாவினுடைய அரண்மனையினுடைய வாசற்படியை காத்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா சத்துருக்கள், எதிரிகள் உள்ளே வரக்கூடாது. அவனுக்கு வேலை என்ன? வாசலை காப்பது. பிரைஸ் தி லார்ட். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாருமை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். அருமையானவர்களே, அந்த அரண்மனையினுடைய வாசலிலே
3 காவல்காரர்களை அந்த அரசன் வைத்திருக்கிறான் என்றால் அவர்கள் உண்மையுள்ளவர்களாக அந்த அரசனுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். அந்த அரசனுக்காக அந்த கோட்டையை காக்க வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் உன்னை காவல்காரனாக வைத்திருக்கிறார். உன்னுடைய வீட்டுடைய காவல்காரனாக வைத்திருக்கிறார். உன்னுடைய தேசத்துடைய காவல்காரனாக வைத்திருக்கிறார். உன்னுடைய திருச்சபையுடைய காவல்காரனாக வைத்திருக்கிறார். நீ பணியாற்றுகிற நிறுவனத்துடைய காவல்காரனாக வைத்திருக்கிறார். நீ பணியின ஸ்தாபனத்தில் காவல்காரனாயிட்டு நின்று வச்சிருக்கணும். நின்ற வீட்டில் காவல்காரனாயிட்டு தெய்வம் நின்று வச்சிருக்கணும். ஸ்தோத்திரம். உன்னை வைத்திருக்கிற இடத்திலே நீ உண்மை உள்ளவனாய் இருக்கிறாயா? நீ சரியானதை கர்த்தருடைய பார்வைக்கு உன்னுடைய எஜமானுக்கு நீ உண்மையானதை செய்கிறாயா என்பதை நீ சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஸ்தோத்திரம். 3 காவல்காரர்கள். அந்த 3 காவல்காரர்கள் ஹல்லேலூயா 2 பேர் ராஜாவுக்கு துரோகம் பண்ணும்படியா ஹல்லேலூயா திட்டமிட்டு விட்டார்கள். ராஜாவை கொல்ல வேண்டும், ராஜாவை தாக்க வேண்டும், ராஜாவுக்கு விரோதமாக செயல்பட வேண்டும் என்று திட்டமிட்டு விட்டார்கள். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இதை அறிந்தது யார் தெரியுமா? 3வது காவல்காரனாகிய ஹல்லேலூயா இதோ பிரைஸ் தி லார்ட் மொர்தெக்காயை அறிந்து விட்டான். அறிந்தவன் வேணா கண்ணடைச்சிட்டு இருக்கலாம். ஹல்லேலூயா. அது அவங்க பாடு எப்படியே போகட்டும் என்று சொல்லலாம். ஆனால் ஹல்லேலூயா கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தா அநேகத்தில் கர்த்தனை அதிகாரியாக்குவார். மறந்து போகாத. பிரைஸ் தி லார்ட். என் தேவன் இறங்கி வந்து உன்னை குணமாக்குறது மட்டுமல்ல, இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தெய்வம். ஒன்றுமில்லாயிலிருந்து உன்னை உயர செய்கிற கர்த்தர் நம்முடைய தெய்வம். பிரைஸ் தி லார்ட். அன்பான தெய்வத்தினுடைய பிள்ளைய ஹல்லேலூயா. என் தேவனால கூடாத காரியம் எதுவுமே இல்லை. சமீபத்தில் நான் ஒரு மருத்துவரை சந்திக்க சென்றிருந்தேன். அந்த மருத்துவரை நான் சந்தித்து விட்டு நான் வந்து விட்டேன். அதுக்கப்புறம் நான் அவரை சந்திக்க சென்ற பொழுது அந்த மருத்துவர் என்னிடத்தில் சொன்னாங்க, அங்கிள் நேற்றுக்கு நீங்க வந்துட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் வேற ஒரு குடும்பம் உள்ள வந்துச்சு. அவர்கள் வந்தவர்கள் என்னிடத்தில் கேட்டார்கள், இவர்கள் உங்களுக்கு தெரியுமா என்று. இவர் நல்ல பிரசங்கியார் என்று சொன்னார்கள். ஆம், எனக்கு தெரியும், கொஞ்சம் தெரியும் என்று சொன்னாங்களா. அப்பொழுது ஹல்லேலூயா அந்த சகோதரி சொன்னாங்க, அவங்க யாருன்னு இன்னைக்கு வரை எனக்கு தெரியாதுங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த சகோதரி சொன்னாங்களா, நாங்க குடும்பமா அழிய வேண்டும் வேண்டியவர்கள், அழிவதற்காக பல முயற்சிகளை செய்தவர்கள், எல்லாம் இழந்த நிலைமையில் எங்களுடைய சிஎஸ்ஐ திருச்சபை, எந்த திருச்சபைன்னு எனக்கு தெரியாது, ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடந்தது. நானும் அந்த கூட்டத்தில் வேதனையோடு அந்த இடத்துல இருந்து கொண்டிருந்தேன். பிரைஸ் தி லார்ட். கடைசி ஜெப நேரத்தில் கர்த்தர் என்னை அந்த ஊழியக்காரர் மூலமாக கூப்பிட்டு சொன்னார், நீ தொழிலில் நஷ்டப்பட்டு குடும்பமாக தற்கொலை பண்ண வேண்டாமா என்ற சிந்தையோடு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, 3 மாதத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார் என்று சொல்லி இருக்கிறாங்க. எனக்கு தெரியவே தெரியாது. தேவனுடைய பிள்ளைய அந்த சகோதரி அந்த டாக்டர்கிட்ட சொன்னது அதே போல 3 மாதம் முடியும் பொழுது ஒரு ஐடி கம்பெனி ஆரம்பிக்க கர்த்தர்களுக்கு கிருபை செய்தார். இன்றைக்கு நாங்கள் அநேகருக்கு வேலை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அவங்க என்ன வந்து பார்க்க வேண்டாம். அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையின் ரகசியங்களை அறிகிற தெய்வம் இறங்கி வந்து அற்புதம் செய்கிறவர். நீ உண்மையா தெய்வத்தை நோக்கி பார்ப்பாய் என்றால் உன் சமூகத்தில் இறங்கி வந்து உனக்கு அதிசயம் செய்ய போதுமான தெய்வமாய் இருக்கிறார். அவர் பார்வைக்கு நன்மையானதை நீ செய்வாய் என்றால், தேவனுடைய சமூகத்தில் உண்மையோடு இருப்பாய் என்றால், ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையா முடிவெடுப்பாய் என்றால், என் கர்த்தர் இன்றைக்கு உயர்த்த போகிறார். நீ வாழல்ல தலையாவாய், கீழல்ல மேலாவாய். இன்னைக்கு ஏறி கிடக்க படுப்பதற்கு இடமில்லாமல் இருக்கலாம். என் தேவனுடைய எல்லையை விரிவாக்க போகிறார். ஸ்தோத்திரம். இந்த மொர்தெக்காய் ஆலியா வாசற்படியே காத்த மொர்தெக்காய் இதோ தன்னுடைய எஜமானனுக்கு, தன்னுடைய ராஜாவுக்கு விரோதமாக எழும்பின சத்ரு வந்த செய்தி ராஜாவுக்கு தெரியப்படுத்தினான். அதை மட்டும்தான் அவனால் செய்ய முடியும். செய்து முடித்தான். ராஜா காப்பாற்றப்பட்டார். நாட்கள் கடந்து போனது பாருங்க. ஆலியா இந்த மொர்தெக்காயை அழிப்பதற்கு ஆமான் என்று சொன்ன திட்டமிடுகிறான். அல்லேலூயா. இவனை எப்படியும் கொல்லணும், சாகடிக்கணும் திட்டமிட்ட நேரத்தில் ஒரு பெரிய தூக்குமரம் தயார் பண்ணப்பட்டது. அது மற்றொரு பகுதி. அந்த பகுதிக்கு நான் போக விரும்பல. அன்பானவர்களே, ராஜாவுக்கு தூக்கம் வரல. அல்லேலூயா. இதோ சத்ரு மொர்தெக்காயை கொல்வதற்கு தூக்குமரம் தயார் பண்ணுகிறான்.
அடுத்த நாள் காலையில் இவன் கொல்லப்பட வேண்டும். ஆனால் அந்த ராத்திரியில் என் தேவன் ராஜாவுக்கு நித்திரை கொடுக்கல. ராஜாவை தட்டி உணர்த்துறார். ஆகசுவரசே எழுந்திரு, என் பிள்ளை சாக போகிறான், அவனை சாவுக்கு ஒப்பு கொடுக்க கூடாது. நீ உண்மையா தெய்வத்தை நோக்கி பார்த்தா இன்றைக்கு என் தேவன் இறங்கி வந்து உனக்காக யுத்தம் பண்ண போகிறார். ராஜா எழுந்திருந்தாரு. அவளுடைய நாள் வெளி அல்லப்பட்ட டைரியை அப்படியே புரட்டினா சத்துருக்கள் தன்னை கொல்ல வந்த பொழுது அதை அறிமுகப்படுத்தின மொர்தெக்காயினுடைய பெயர் எழுதப்பட்டிருந்தது. பார்த்தார். ஆலேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளையே, இவனை கனப்படுத்த வேண்டும் என்று தீர்மானித்தார். வேத நேரம் கடந்த சில வீடுகளில் போய் வாசியுங்கள். அடுத்த நாள்ல இவனை கொல்வதற்குள்ள அவன் கடந்து வந்தான். அவன்கிட்ட சொன்னாரு, ராஜா கனம் பண்ணுகிற மனுஷனுக்கு என்னத்தை செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஆமென், ஸ்தோத்திரம். எஸ்தரின் புத்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனம். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. எஸ்தர் 6:2 ராஜாவின் 2 பிரதானிகள் ஆகியவர்கள் அல்லேலூயா ராஜாவுக்கு விரோதமாக செயல்பட்டது அங்கே சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, அவன் சொல்றான், ராஜ மரியாதையோடு ராஜ குதிரைகளை ஏற்றி கொண்டு செல்லும். அதெல்லாம் அந்த மொர்தெக்காய் சொல்லணும்னு சொல்லி அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் விடுவிக்க தேவன் அந்த இடத்துல இறங்கி வந்து எஸ்தர் 8:2 சொல்லுது. அல்லேலூயா. எஸ்தர் மொர்தெக்காயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக மாற்றினார். அல்லேலூயா. தன்னுடைய உண்மைத்தன்மை தன்னை உயர்த்தினது. இன்றைக்கு நீ தேவ சமூகத்தில் உண்மையா உள்ளந்திறந்து தெய்வத்தை நோக்கி பார்ப்பாய் என்றால் கர்த்தனை உயர்த்த போகிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக அவர் பார்வைக்கு சரியானதை செய்யணும். அவன் கண்ணுகள் என்பது அல்லையா சரியாயிட்டுள்ளதை பிரவர்த்திக்கணும். மூன்றாவதாக யாத்திராகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் 26வது வசனம். அவருடைய நியமங்களை கை கொள்ள வேண்டும். அவருடைய நியமங்களை அவர் உனக்கும் எனக்கு சொல்லுவதை நீ நான் கை கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய வசனம் பிரைஸ் தி லார்ட் சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு பொருளுக்கு பைத்தியமும் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலம். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் அவர் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கோருவது. ஆண்டவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ள தவறக்கூடாது. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் எல்லாம் செய்வோம், ஆனால் ஆண்டவருடைய வசனத்தை நாம் புரட்டி விட்டு தூரத்தில் எறிந்து விட்டு விருப்பம் போல ஓடுறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அடி வராம இருக்குமா தேவனுடைய பிள்ளையே? ஆண்டவர் சொல்லுகிற அவருடைய நியமங்களை நாம் கைக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவர் இறங்கி வந்து உன் வீட்டுக்குள்ளாக வந்து பிள்ளை இல்லாமல் இருக்கின்ற, வேலை இல்லாமல் இருக்கின்ற, வறுமையோடு இருக்கின்ற பிள்ளைகளுடைய திருமணம் தடைப்பட்டு உன்னுடைய வீட்டில் அவர் வர வேண்டும் என்றால் அவருடைய நியமங்களை நீ நானும் கை கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். வேதத்தில் தெளிவு இருக்குதான்னு கேட்கிறீங்களா? தானியேலின் புத்தகம் 3வது அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அதனுடைய 18வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதே இல்லை. ராஜா சொல்றான், ஆலியா நீ உன்னுடைய இஸ்ரவேலின் தெய்வம் அல்ல, நான் தான் ராஜா. நான் வைத்திருக்கிற இதை நீ நமஸ்காரம் பண்ணித்தானாக வேண்டும். இவன் என்ன சொல்றான் தெரியுமா? அல்லேலூயா. எந்த நற்பண்பமான நிலைமை வந்தாலும் நான் வரமாட்டேன், என்னுடைய தேவன் மட்டும் எனக்கு போதும் என்று அவர்கள் முடிவெடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஸ்தோத்திரம். ராஜா எதிரியாயாச்சு, உள்ள நண்பர்கள் எல்லாம் எதிரியாயாச்சு. இந்த 3 பேருக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. இந்த நாளில் கூட உனக்கு உதவி செய்தவர்கள் எல்லாம் உன்னை விட்டு தூரம் போய் இருக்கலாம். எல்லாரும் கைவிடும் பொழுது இறங்கி வந்து விடுதலை தருகிற தெய்வம் உன்னுடைய வாழ்க்கையில இறங்கி வர ஆயத்தமுள்ள தெய்வமாய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, ஆமென், ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ராஜாவுக்கு கோபம் வந்துச்சு, கூட உள்ளவர்கள் அப்படி மூட்டி விட ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு உனக்கு நிலைமை அப்படிதானே? எல்லோரும் உனக்கு விரோதமாக இருக்கிறார்கள். நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கம், ஆலய காவல் நிலையத்தில்
ஊழியத்தில் இருக்கிற வழக்கா, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையா, சத்துரு மூட்டி விட்டு கொண்டிருக்கிறான் அல்லவா, ஸ்தோத்திரம். ஆனால் நீ கிறிஸ்துவில பலப்பட்டு கிறிஸ்துவில நிலைத்து நின்றால் என் கர்த்தர் இறங்கி வந்து அற்புதம் செய்வார், ஸ்தோத்திரம். 3 பேரும் சொன்னார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களை விடுவிக்க போதுமானவர் என்று முழு நம்பிக்கையோடு இருந்தார்கள், ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்மள நிறைய பேர் சில எதிர்பார்ப்போடு இருப்பான். தக்க நேரத்தில் நடக்கலையா, 2 வாரத்தில் நடக்கலையா, 3 வாரத்தில் நடக்கலையா, எதற்கு இந்த இயேசு, எதற்கு இந்த தெய்வம் என்று கேள்வி எழுப்புகிறாய். பிந்தி வருகிற ஆசீர்வாதம் பெருத்ததாக இருக்க மறந்து போகாத. உனக்கு முன்னால இருக்கிற ஆசீர்வாதம் பெரிது. இந்த ஜீவிதத்தின் முன் இருக்கிற அனுகிரகம் வலிதான. தெய்வசனங்களை காத்திருந்த பிரார்த்திச்சு அற்புதம் நடக்கும், ஸ்தோத்திரம். 3 பேரையும் ஆலியா கையையும் காலையும் கட்டி தீச்சூளையில போட்டாங்க. வேடிக்கை பார்க்கிறாங்க, ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் பழக்கமான பகுதி, ஆனால் அது வித்தியாசமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்புக்குரிய தெய்வத்துடைய நான் வந்து அவனை குணமாக்குவேன். என் தேவன் சொல்ல, நான் வந்து உன்னை விடுவிப்பேன். இந்த 3 பேரையும் உள்ள விட்டாங்க. உள்ள விட்டா 3 பேரும் தானே இருக்கணும். வேதத்தை வீடுகளில் போய் வாசித்து பாருங்க. அல்லேலூயா. தானியேல் 3:25 இதோ 4 பேர் விடுதலையாகி அக்கினி நடுவில் உலாவுகிறதை காண்கிறேன். 4வது ஆளின் சாயல் தேவபுத்திரருக்கு ஒப்பாக இருக்கிறது. 4ஆமத்த வெகுதி மனுஷன் அல்ல, 4ஆமத்த வெகுதி ராஜாவல்ல, 4ஆமத்த வெகுதி பிசாசல்ல, 4ஆமத்த நபர் ஹல்லேலூயா. இதோ உன்னை என்னை விடுவிக்கிற என் தேவன் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. Praise the Lord. இயேசு உள்ளே வந்த பொழுது, இயேசு இறங்கின பொழுது, அந்த தீ மனுஷனை கரிக்கிற தீ, மனுஷனை அழிக்கிற தீ, மனுஷனை சுட்டு சாம்பலாக்குற தீ, ஹல்லேலூயா, அதனுடைய வல்லமை மாறிவிட்டது. என்னுடைய தேவனுடைய கிருபை இறங்கிறது, ஸ்தோத்திரம். இந்த நாளில் தேவனுடைய பிள்ளைய, உனக்கு விரோதமாக இருக்கிற எல்லா ஆயுதத்தையும் என் கர்த்தர் அழிக்க போகிறார். ஹல்லேலூயா. தீச்சூளையில் இறங்கின என்னுடைய ஆண்டவர் இன்றைக்கு தீயை காட்டிலும் அதிகமாக வேதனைப்படுடைய வாழ்க்கையில இறங்க போற எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்கள் தரல சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அக்கினி பிளம்பாய் இருக்கிற எரிதியிலே சுட்டு கரிந்து கொண்டிருக்கிற உன்னை விடுவிக்க என் தேவன் வந்து விடுதலை தரப்போகிறார். அந்த தெய்வத்தை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் கண்களை மூடுவோம். எழுந்திருப்போம். தெய்வத்தை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். தேவனுடைய மகிமை நம்முடைய மத்தியில் இறங்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய கட்டுகள் அவிழப் போகின்றன. 3 காரியம் மறக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி தெளிவாக கேட்டு செயல்பட வேண்டும். 2வதாக அவருடைய சித்தத்தின்படி, அவர் விரும்பும் பண்ணும் அவருடைய விருப்பத்தின்படி உன்னுடைய கடமைகளை நீ ஆற்ற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். 3வதாக அவருடைய நியமங்களை நீ கைக்கொள்ள வேண்டும். கேட்கணும், கடைபிடிக்கணும். அல்லேலூயா. அதன்படி நடக்கணும். பிரைஸ் தி லார்ட். கேளு, நட, அல்லேலூயா, கீழ்ப்படி. அப்பொழுது ஆசீர்வாதம் வாழ்க்கையில கடந்து வர